ஐயா எங்க குழந்தைக்கு பேர் வைக்கணும். ஓ அபிராமி, ஆ உள்ள போய் தட்டுல பூ பழம் ஒரு 2000 ரூபாய் பணம் வச்சு எடுத்துட்டு வா. ம்? ஆ அம்மா அம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஐயா மகளிர் அணி தலைவி இருக்காங்கல்ல, அவங்க தான் பேர் வைக்கணும். இருங்க. துளசி, துளசி. அத்தை, வணக்கம். ம், நீ தான் குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு வந்திருக்காங்கம்மா. நான் எப்படி? இப்ப நீ பெரிய பதவியில இருக்கல்லம்மா. இனிமே கட்சிக்காரங்க இந்த மாதிரி உன்னை தேடி வரதா செய்வாங்க. நல்ல பேரை வச்சு விடுமா. என்ன ஈஸ்வரமூர்த்தி சார், குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லி ஆள் வந்திருக்கா? ம், ஆமா. வருத்தப்படாதீங்க சார், மகளிர் அணி தலைவி அண்ணா மட்டும் போதாது, அதுக்குன்னு கொஞ்சம் பிரபலம் வேணும்ல. அதான் போட்டோ எடுத்துக்க சொல்லுங்க, ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்கணும்ல. உங்களுக்கு தெரியாத அரசியலா? இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க சார். அரசியல்ல பிராண்ட் ஆகணும்னா இதெல்லாம் செஞ்சுதானே சார் ஆகணும். உங்களுக்கு தெரியாததா? இதெல்லாம் செஞ்சாதானே ஜெயிக்க முடியும். ஏய், என்னடா இது? யாரா அதெல்லாம் வீடியோ எடுத்தது? தெரியலங்க ஐயா. திருட்டு ராஸ்கல், பணம் குடுக்கற மாதிரி வந்துட்டு இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணிருக்கானா? என்னடா இது? டேய், அந்த கான்ட்ராக்டரை நான் உடனே மீட் பண்ணணும். ஏற்பாடு பண்ணு, ஃபோன் பண்ண அவனுக்கு. சரிங்க ஐயா. என்ன நினைச்சு விளையாடிட்டு இருக்கான் என்கிட்ட அவன்? பென்டிரைவ் யார் யார்கிட்டலாம் போயிருக்கும்? மாமா, நான் உங்களுக்கு உதவி பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். உதவியா? நீ என்ன எனக்கு உதவி பண்ண போற? அந்த வீடியோவை எடுத்தவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் மாமா. அவன் என்ன நோக்கத்துல அந்த வீடியோவை அனுப்புனான்னு நம்ம தெரிஞ்சுப்போமே. ஆ, அண்ணா, அந்த கொரியர் கவர்ல அட்ரஸ் ஏதாச்சும் எழுதி இருந்துச்சா? இல்லம்மா, டூ அட்ரஸ் மட்டும் தான் போட்டு இருந்துச்சு. ஃப்ரம் அட்ரஸும் போடல. ஒரு ஃபோன் நம்பர் எழுதி இருந்துச்சு. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணா அதுவும் நாட் ரீச்சபிளா இருக்கு. இப்ப என்ன பண்றது? அந்த வீடியோ மட்டும் வெளியில வந்துச்சுன்னு வச்சுக்கோ, கட்சிக்காரன்லாம் என் மூஞ்சில காரி துப்புவானுங்க. நான் இத்தனை வருஷமா அரசியல் இருந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஏற்கனவே எப்ப விழுவான்னு காத்துக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய வாய்ப்பா போயிடும். என் அரசியல் வாழ்க்கையே குழி தோண்டி புதைச்சிருவானுங்க. மாமா, நீங்க இவ்ளோ எல்லாம் யோசிக்காதீங்க. நாம வெயிட் பண்ணுவோம். உங்களுக்கு பென்டிரைவ் அனுப்புனவனுக்கு அந்த வீடியோவை ரிலீஸ் பண்றதுக்கு தெரியாதா என்ன? உங்ககிட்ட இருந்து அவன் வேற எதையோ எதிர்பார்க்கறான் மாமா. அதனாலதான் அவன் சைலண்டா பென்டிரைவை மட்டும் அனுப்பியிருக்கான். திரும்ப அவன் கிட்ட இருந்து தகவல் வர வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா இருப்போம். நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க மாமா. என் உயிரை கொடுத்தாச்சும் நான் உங்களை காப்பாத்துவேன். ஏழை எளிய மக்கள் அரசாங்கம் தங்களுக்கு ஏதாவது செய்யும்னு நம்புறாங்க. ஒவ்வொரு சேவைக்காகவும் அரசு அலுவலகங்களுக்கு வந்து நிக்கிறாங்க. அங்க இருக்கிற அரசு ஊழியர்களுக்கு அவங்க வேலை செய்யறதுக்கு தான் சம்பளம் தராங்க. ஆனா ஒரு சாதாரண ரேஷன் கார்டுல ஆரம்பிச்சு பட்டா ரெஜிஸ்டர் பண்ற வரைக்கும் எல்லா இடத்துலயும் 5 ரூபாயில ஆரம்பிச்சு கோடி கணக்கு வரைக்கும் லஞ்சமா போயிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் ஒழிச்சாலே மக்களுக்கு இன்னும் நிறைய நலத்திட்டங்களை என்னால செய்ய முடியும். அதை எப்படி மேடம் நீங்க சரி செய்வீங்க? நினைச்சா முடியுங்க.
லஞ்சம் வாங்குறவங்க மேல சரியான நடவடிக்கை பாஞ்சா அடுத்து வாங்குறவங்களும் யோசிப்பாங்க. முக்கியமா அதிகாரத்துல இருக்கிற எம்எல்ஏ, எம்பி இவங்க எல்லாரும் லஞ்சத்துக்கு எதிரா இருந்தா அதிகாரிகளும் அதை வாங்குறதுக்கு யோசிப்பாங்கல்ல. அதாவது நீங்க சொல்ற மாதிரி எம்எல்ஏ பதவி எனக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு வந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா மாற்றத்தை பாப்பீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ, தேங்க்யூ so much. தேங்க்யூ. ஓகே மேம். மாமா, என்ன விஷயம் தெரிஞ்ச இந்த ஒரு ஆளே உங்களை மாட்டி விட்டுருவா போல இருக்கே. என்ன மாமா இவ இப்படி எல்லாம் பேசியிருக்கான்? உங்க எம்எல்ஏ பதவி, அமைச்சர் பதவி, முதலமைச்சர் கனவு எல்லாத்தையும் ஒரு 10 அடி பள்ளத்துல புதைச்சிட வேண்டியதுதான். அப்புறம் என்ன சார் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க? சிரிக்கிறீங்க? டேய், அரசியல்ல நான் ஆரம்பிச்ச இடமே இதுதான்டா. என்ன என்னையே மிரட்டுறியா? உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் பயந்தா நான் இன்னைக்கு இப்படி ஒரு பதவிக்கு வந்திருக்க முடியாது. அப்போ உனக்கு என் மேல பயம் இல்ல. வீடியோ வெளியானாலும் அத பத்தி உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல, அப்படிதானே? இங்க பாரு, ஒருவேளை தப்பி தவறி நீ எனக்கு ஏதாவது கெட்டது பண்ணேன்னு வையேன், இந்த உலகத்துல நீ எந்த மூலையில இருந்தாலும் சரி, தேடி வந்து உன்னை கருவறுத்துவன். ஜாக்கிரதை. ஐயோ, பயப்பட வேண்டிய நீங்க என்ன பயமுறுத்துறீங்களா? நீங்க திருந்த மாட்டீங்க சார். நான் செய்யறத மேற்கொண்டு செய்றேன். என்ன யாருன்னு தெரியாம எங்கிட்டயே ஒருத்தன் மோதுறான். இருடா, இப்பவே சைபர் கிரைம்க்கு போன் பண்ணி நீ எங்க இருக்கன்னு கண்டுபிடிக்கிறேன். என்னையா இந்த இடம் கரெக்டா? ஆமா சார், நீங்க பக்கத்துல தான் இருக்கீங்க. பக்கத்துல இருக்கனா? ஆமாங்க சார், ரொம்ப பக்கத்துல தான் காட்டுது. இங்க யாருமே இல்லையா? சார், நீங்க தேடுற ஆள் அங்கதான் சார் இருக்கா. என்னையா சொல்ற? நீ சொல்ற சிக்னல் கரெக்டா? ஆமா சார், நீங்க பக்கத்துல தான் இருக்கீங்க. எங்க பக்கத்துல இருக்கேன்? இங்க யாரையும் காணுமே. சார், நீங்க தேடுற ஆள் அங்கதான் சார் இருக்கா. கொஞ்சம் நல்லா பாருங்க சார். எங்கயா இருக்கா? ரொம்ப பக்கத்துல தான் சார் சிக்னல் காட்டுது.